Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வந்து ஒரு நான் நெகட்டிவ் மெஷரபிள் ஃபங்க்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் நம்ம மெஷர் தியரி சப்ஜெக்டை ரிவைஸ் பண்ணும்போது அல்லது லெபேக் இன்டகிரேஷன் ரிவைஸ் பண்ணும்போது நம்ம என்ன சொன்னோம்னா, ஒரு நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம வந்து எ சீக்வன்ஸ் ஆஃப் மோனோட்டானிக்கலி இன்க்ரீசிங் சிம்பிள் மெஷரபிள் ஃபங்க்ஷன்ஸை வச்சு நம்ம வந்து அப்ராக்சிமேட் பண்ண முடியும் அல்லது அதோடைய லிமிட்டாக பார்க்க முடியும். ஸோ அதை அந்த ஃபேக்டரை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணலாம். தென் தேர் எக்ஸிஸ்ட் எ sequence of simple measurable functions. sequence வந்து நான் xn ன்னு எடுத்துக்கிறேன். xn be a sequence of simple measurable functions on AB such that 0 less than or equal to xn less than or equal to xn plus 1 and limit n tending to infinity xn of t equal to x of t almost everywhere on AB. almost everywhere on AB. okay. ஆனால் சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸுக்கு எல்லாம் நமக்கு வந்து இந்த ரிசல்ட் தெரியும். ஸோ நம்ம வந்து எக்ஸ் வந்து நான் நெகட்டிவ் மெஷரபிள் ஃபங்க்ஷன் ஆன் ஏபி அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு எல்பின்னு எடுத்துக்கிறோம், ரைட்? ஏன்னா வந்து எல்பி ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம வந்து சொல்லணும். ஸோ அதனால் எக்ஸ் பிலாங்ஸ் டு எல்பி எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு எல்பின்னா எக்ஸ்என் எல்லாமே வந்து லெஸ் than or equal to எக்ஸ். ஸோ அதுவும் வந்து எல்பியில் இருக்க போகுது. தென் xn belongs to LP and LPAB and mod xn less than or equal to mod xn power p less than or equal to mod x power p. ஏன்னா மோனோட்டானிக்கலி இன்க்ரீசிங் அதுலேருந்து வந்துடும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா, அண்ட் xn converges to x ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர், ரைட்? ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர். ஸோ அதை வச்சுட்டு நம்ம என்ன சொல்ல முடியும்னா, அல்லது இந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். திஸ் இஸ் less than or equal to 2 power p into mod x power p. ஸோ இது வந்து இன்டகிரபிள், இது வந்து இன்டகிரபிள். அதே நேரத்தில் xn converges to x பாயிண்ட் வைஸ். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து எல்பியில் இருக்க போது, அதே நேரத்தில் இது வந்து converges to 0ன்னு வரப்போகுது. ஏன்னா இது converges to 0 பை லெபேக் டாமினேட்டட் கன்வர்ஜென்ஸ் தியரம். பை லெபேக் டாமினேட்டட் கன்வர்ஜென்ஸ் தியரம் xn converges to x in p norm, right? in p norm. ஸோ அதை யூஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்னா, f of x, this is nothing but limit n tending to infinity f of xn. ஏன்னா f belongs to LP star. ஆனால் xn எல்லாமே வந்து சிம்பிள்ங்கிறதுனால இது என்ன வர போகுதுன்னா, லிமிட் n tending to infinity fy of xn. ஏன்னா வந்து xn எல்லாம் சிம்பிள். xn சிம்பிள்னா நமக்கு வந்து இது தெரியும், f of x equal to fy of x if x is simple. x is simple imply this. அல்லது z சிம்பிள்னா f of z equal to f suffix y of z. ஏன்னா இங்கே வந்து zக்கு பதிலாக xn போட்டுருக்கோம். ஆனால் சிம்பிள் ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து என்னென்னு தெரியும்னா, this is equal to limit n tending to infinity integral xn y dm, ரைட்? xn y dm. இது வந்து சிம்பிள் ஃபங்க்ஷனுக்கு இந்த ஃபேக்டர் ட்ரூ. அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, ஒரு நான் நெகட்டிவ் மெஷரபிள் ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு அது எல்பியில் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னென்னா லிமிட் n tending to infinity இன்டெக்ரல் xn y dm. இந்த xn வந்து என்னென்னா சீக்வன்ஸ் ஆஃப் சிம்பிள் மெஷரபிள்
functions converging to x in pnorm அதே நேரத்தில் பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸும் இருக்குது. pnorm கன்வர்ஜென்ஸுக்கு நம்ம லெபெக் டாமினேட்டட் கன்வர்ஜென்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணணும். இப்போ மறுபடியும் லெபெக் டாமினேட்டட் கன்வர்ஜென்ஸ் தியரத்தை தான் யூஸ் பண்ண போகிறோம். என்ன ரீசன்னா, ஓகே ஸோ நான் இங்கே வந்து ரியல் பார்ட்டை வச்சுட்டு ஒர்க் பண்ணணும். இது வந்து ட்ரூ ஃபார் ஈவன் ஒய்க்கே இது ட்ரூன்னு நான் சொல்லியிருக்கேன், ரைட்? ஒய்க்கே இதை வந்து ட்ரூன்னு சொல்லிட்டேன். ஸோ நம்ம வந்து ஓகே ஸோ இது வந்து ஒய்க்கே நான் சொல்லியிருக்கேன், ஆனால் நம்ம வந்து ரியல் பார்ட்டை வச்சுட்டு தான் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணணும். ஸோ நோட் தட் ஸோ xn into real part of y plus converges to x into real part of y plus, ஏன்னா xn converges to x just இந்த ஃபங்க்ஷனை மல்டிப்ளை பண்ணுறோம். இதை மல்டிப்ளை பண்ணோன்னா அதே நேரத்தில் இதெல்லாம் நான் நெகட்டிவ் and mod xn real part of y plus is less than or equal to real part of y plus. இது வந்து less than or equal to mod y. அப்போ இதெல்லாம் வந்து லெபெக் இன்டகிரபிளாக வரப்போகுது, ஏன்னா இது வந்து லெபெக் இன்டகிரபிள், இது வந்து L1 ஃபங்க்ஷன். ஸோ அதனால் இதுவும் வந்து லெபெக் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ டிசிடியை யூஸ் பண்ணோன்னா அல்லது மோனோட்டான் கன்வர்ஜென்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணோன்னா, ஏன்னா இங்கே வந்து எல்லாமே நான் நெகட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் increasing to x. So by monotone convergence theorem என்ன வரப்போகுதுன்னா integral x real part of y plus dm. இது வந்து என்னன்னா limit n tending to infinity integral xn real part of y plus dm. ஓகே, ஆனால் இப்போ இது வந்து இன்ஃபினிட்டி வேல்யூவாக இருக்கலாம். ஆனால் இப்போ இதை ஃபைனைட்னு சொன்னோன்னா, இந்த லிமிட்டை ஃபைனைட்னு சொன்னோன்னா இது வந்து ஃபைனைட்னு வந்து வரப்போகுது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு செட் எடுத்துக்கலாம். லெட் இ ஈக்குவல் டு அல்லது இ நாட் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் டி இன் ஏபி சச் தட் ரியல் பார்ட் ஆஃப் ஒய் ப்ளஸ் அல்லது ரியல் பார்ட் ஆஃப் ஒய் ஆஃப் டி கிரேட்டர் than or equal to 0. அதாவது ரியல் பார்ட் வந்து பாசிட்டிவும் இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம், ஆனால் இந்த இ நாட்டுங்கிற செட்டில் இந்த ரியல் பார்ட் வந்து பாசிட்டிவாக தான் வரப்போகுது. ஸோ அப்படி எடுத்தோன்னா இப்போ இந்த இன்டெக்ரல் வந்து என்ன ஆகும், தென் இன்டெக்ரல் xn ரியல் பார்ட் ஆஃப் y ப்ளஸ் dm. இதை வந்து நான் ரியல் பார்ட் ஆஃப் y ப்ளஸ் தான் பார்க்குறேன். அப்போ இ நாட்டுங்கிற செட்டில் நம்ம இன்டெகிரேட் பண்ணோன்னாலும், ஏன்னா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் இ நாட்டில் ரியல் பார்ட் ஆஃப் ஒய் ப்ளஸ் வந்து 0, அப்போ இந்த ப்ராடக்ட்டும் வந்து 0 தான் வரப்போகுது. அப்போ இந்த இன்டெகிரல் வந்து இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். இன்டெகிரல் ஓவர் a to b xn ரியல் பார்ட் ஆஃப் ஒய் ப்ளஸ் ce நாட் dm. ce நாட் dm. ஆனால் இப்போ இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க, xn real part of xn y ce naught. இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. இப்போ y வந்து காம்ப்ளெக்ஸ் வேல்யூட், ரைட்? y காம்ப்ளெக்ஸ் வேல்யூட். ஸோ ஆனால் xn நான் நெகட்டிவ் ce naught வந்து 0 or 1 தான். ஸோ இது என்ன ஆக போகுதுன்னா ரியல் பார்ட் ஆஃப் xn y ce naught ப்ளஸ் I இன்ட்டு இமேஜினரி பார்ட் ஆஃப் xn y ce naught. ஆனால் சிஇ நாட்னு பார்க்கும்போது நமக்கு வந்து அதோட பாசிட்டிவ் பார்ட்டு தான் வந்து வரும். ஓகே, பாசிட்டிவ் பார்ட் மட்டும்தான், நான் நெகட்டிவ் பார்ட்டு தான் வரும். நெகட்டிவ் பார்ட் வந்து 0. அப்போ இந்த இன்டெக்ரல் xn y ce நாட், இந்த இன்டெக்ரல் வந்து என்ன, இந்த இன்டெக்ரல் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூட் இன்டெக்ரல். ஆனால் இந்த காம்ப்ளெக்ஸ் வேல்யூட் இன்டெகிரேஷன், அதாவது இங்கே இன்டெகிரேஷன் வந்து ரியல் பார்ட் ப்ளஸ் ஐ இன்ட்டு இமேஜினரி பார்ட். அப்போ இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூட். ஸோ இதோடைய ரியல் பார்ட் என்ன வருமோ, ரியல் பார்ட் ஆஃப் இன்டெக்ரல் a to b xn y ce naught dm plus I into imaginary part of integral xn y ce naught dm, ரைட்? ஏன்னா வந்து இன்டகிரேஷன் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக பார்த்தோம்னா அதுக்கு ரியல் பார்ட் இருக்கும், அதுக்கு இமேஜினரி பார்ட் இருக்கும். ஆனால் இந்த ரியல் பார்ட் வந்து என்னென்னா இன்டகிரேஷன் ஆஃப் திஸ். ஏன்னா இந்த இன்டெக்ரல் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணணும், இன்டெக்ரல் இஸ் நத்திங் பட் இன்டெக்ரல்
அப்போது இதோடைய ரியல் பார்ட் என்ன, இந்த இன்டெக்ரலோட ரியல் பார்ட் வந்து இது, ரைட். இந்த இன்டெக்ரலோட ரியல் பார்ட் என்ன, இது. அப்போ இன்டெக்ரல் ரியல் பார்ட் ஆஃப் xn y CE நாட், இது வந்து என்னன்னா ரியல் பார்ட் ஆஃப் இன்டெக்ரல் xn y CE நாட் dm. அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு y இன்ட்டு CE நாட் அந்த ஃபங்க்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம், ரைட். xn y CE நாட் அந்த ஃபங்க்ஷனு வந்து ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டாக எழுதணும். ஸோ இன்டெக்ரல் வந்து இந்த மாதிரி வரப்போகுது. அதே நேரத்தில் இன்டெக்ரலாக வந்து ரியல் பார்ட் ஆஃப் இன்டெக்ரல் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஆஃப் இன்டெக்ரல்னு எழுதலாம். ஸோ அப்படி எழுதணும்னா ரியல் பார்ட் ஆஃப் இன்டெக்ரல் xn y CE நாட் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ரியல் பார்ட் ஆஃப் xn y CE நாட். ஆனால் CE நாட்டில் y வந்து பாசிட்டிவ் பார்ட், ஏற்கனவே xn வந்து பாசிட்டிவ், xn நான் நெகட்டிவ். ஸோ இது வந்து என்னென்னா திஸ் இஸ் இன்டெக்ரல் xn ரியல் பார்ட் ஆஃப் y ப்ளஸ் dm, இந்த இன்டெக்ரல், ரைட். இப்போ வந்து xnலாம் வந்து சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ xnஸ்லாம் சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸுங்கிறதுனால இதை வந்து நம்ம எப்படி எழுத முடியும்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த இன்டெக்ரலை வந்து f சஃபிக்ஸ் y ஆஃப் xn, ஏன்னா xns எல்லாம் சிம்பிள், xn சிம்பிள், ஓகே. ரெண்டாவது இதில் வந்து நான் ஒய்யை வந்து நான் நெகட்டிவ்னு எடுத்திருக்கேன், ரைட். ஒய்யை வந்து நான் நெகட்டிவ் CE நாட்டில் வந்து அதில் ரியல் பார்ட்டை தான் பார்த்துருக்கோம், இமேஜினரி பார்ட்டை பார்க்கல. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து இது ஈக்குவல் டு fy ஆஃப் xnnே சொல்ல முடியும். அதாவது ரியல் பார்ட் ஆஃப் இன்டெக்ரல் xn y CE நாட் dm, இது வந்து என்னென்னா xn இன்ட்டு CE நாட், xn இன்ட்டு CE நாட் அந்த ஃபங்க்ஷன். ஏன்னா xn சிம்பிள், CE நாட் சிம்பிள், ப்ராடக்ட் ஆஃப் சிம்பிள் ஃபங்க்ஷன் வந்து சிம்பிள். ஸோ அது பார்க்கும்போது இந்த இன்டெக்ரல் வந்து என்னென்னா fy xn CE நாட், ஓகே. ரெண்டாவது இது வந்து நான் நெகட்டிவ்ங்கிறதுனால fy ஓடைய ரியல் பார்ட் வந்து பார்க்குறோம். ஸோ இதை வந்து ரியல் பார்ட்னு வச்சுக்கலாம், ரியல் பார்ட் ஆஃப் திஸ், ஓகே. அப்போ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம்னா இன்டெக்ரல் xn ரியல் பார்ட் y ப்ளஸ் dm, இந்த இன்டெக்ரல் வந்து என்னன்னா இன்டெக்ரல் ரியல் பார்ட் ஆஃப் xn y CE நாட். என்ன ரீசன், xn நான் நெகட்டிவ், CE நாட் நான் நெகட்டிவ், y மட்டும்தான் காம்ப்ளெக்ஸ் வேல்யூ. ஸோ அதுக்கு ரியல் பார்ட் இருக்குது, இமேஜினரி பார்ட் இருக்குது. ஆனால் ரியல் பார்ட்டில் CE நாட்டில் ரியல் பார்ட் வந்து ரியல் பார்ட் ஆஃப் y நான் நெகட்டிவ், ரைட். ரியல் பார்ட் ஆஃப் y நான் நெகட்டிவ். அப்போ இதுக்கு ரியல் பார்ட் பார்த்தோன்னா இது வந்து என்னென்னா xn ரியல் பார்ட் ஆஃப் y ப்ளஸ், அதை தான் அந்த ஃபேக்டை இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், ரைட். ஸோ ரியல் பார்ட் ஆஃப் xn y CE நாட் இது வந்து என்னென்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு xn ரியல் பார்ட் ஆஃப் y ப்ளஸ் xn நான் நெகட்டிவ். அதை யூஸ் பண்ணோன்னா நமக்கு இந்த ஈக்குவேஷன் வந்துடும். ஆனால் இந்த இன்டெக்ரல் வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா ரியல் பார்ட் ஆஃப் f சஃபிக்ஸ் y ஆஃப் xn இன்ட்டு CE நாட்னு சொல்லியிருக்கோம், தட் இஸ். ஆனால் எஃப்லாம் வந்து பவுண்டட் ஃபங்க்ஷனல். ஸோ அதனால் என்ன வரப்போகுதுன்னா ரெண்டாவது இது நான் நெகட்டிவ், இது வந்து நான் நெகட்டிவ். ஸோ அதனால் என்ன வரப்போகுதுன்னா திஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு norm f suffix y into norm of xn CE naught. This is less than or equal to norm suffix fy into norm of xn p norm. ஓகே, ஏன்னா வந்து இது நான் நெகட்டிவ். ஸோ மாடுலஸ் போட்டாலும் இதே தான் வரப்போகுது. fy at a vector is less than or equal to norm f into norm of that vector. ஸோ இப்போது நம்ம இந்த xn வந்து நம்ம எப்படி எடுத்துருக்கோம் பாருங்கள். xn வந்து converges to x point wise and norm of xn minus x p இது வந்து tends to 0ன்னு சொல்லியிருக்கோம் as n tending to infinity. அப்போ xn வந்து ஒரு கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இன் LP, அதனால xn வந்து பவுண்டடாக இருக்கும். ஸோ xn norm of xn is less than or equal to some number m for all n, right. ஸோ அப்போ இந்த லாஸ்ட் டேர்ம் என்ன ஆகுதுன்னா இந்த லாஸ்ட் டேர்ம்
this is less than or equal to norm of fy into m for all n, right, for all n. அப்போ என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா that is 0 less than or equal to integral xn real part of y non-negative part of real part of y, this is less than or equal to norm f suffix y into m for all n in n, for all n in n. அப்போ இதுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அந்த லிமிட்டும் வந்து ஃபைனைட்டாக தான் இருக்கும், ரைட். ஆனால் பை எம்சிடி மோனோடான் கன்வர்ஜென்ஸ் தியரம் ஃபார் லெபெக் இன்டகிரேஷன் நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா இதோடைய லிமிட் வந்து எக்ஸ் இன்டூ ரியல் பார்ட் ஆஃப் ஒய் ப்ளஸ். ஹென்ஸ் integral x real part of y plus dm is less than or equal to norm suffix fy into m. இது எப்போ true? Whenever x is measurable and x of t greater than or equal to 0. So நம்ம integral x real part of y plus dm is less than or equal to norm suffix fy into m. இது எப்போன்னா x is measurable and x of t greater than or equal to 0. ஸோ இதை மட்டும் சொல்லியிருக்கோம். ஸோ இதே மாதிரி ஆன ஆர்குமெண்ட்ஸ் தான் வந்து இதுவும் வந்து இது எல்லாமே வந்து ஃபைனைட்னு சொல்ல முடியும். ஸோ dm, ஸோ சிமிலர் ஆர்குமெண்ட்ஸ் similarly integral இது integral x imaginary part of y plus dm and integral x imaginary part of y minus dm are finite numbers, right, finite numbers. So finite numbers na the integral வந்து என்ன, integral x y dm is nothing but integral x real part y plus minus integral x real part y minus plus I x imaginary part y plus minus integral x imaginary part y minus dm, right. இந்த மாதிரி தான் வந்து டிஃபைன் பண்ணுறோம், ஏன்னா இது எல்லாமே வந்து ஃபைனைட் நம்பர்ஸ். ஆனால் இது வந்து ஆக்சுவலாக என்ன வருதுன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒவ்வொரு கேஸ்லேயும் fy ஆஃப் எக்ஸ், fy ஆஃப் எக்ஸ் இதோடைய என்டையர் சம் வந்து என்ன f suffix y ஆஃப் எக்ஸ். ஏன்னா f suffix y ஆஃப் எக்ஸ் தான் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட். f suffix y ஆஃப் எக்ஸ் தான் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஏன்னா ஏற்கனவே நமக்கு வந்து xn converges to x in p normனு தெரியும், f வந்து கண்டினியூவஸ். ஸோ அதனால் f of xn converges to, ஸோ xn converges to x in p norm, f belongs to lp star. அதனால் இது வந்து என்னென்னா f of xn converges to f of x, ரைட். ஆனால் இதில் வந்து f suffix y of xn, ஏன்னா xn's are simple. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது நான் வந்து இது f of xன்னு எழுதலாம் அல்லது f suffix y of xன்னு எழுதுகிறேன். அது வந்து இன்டெக்ரல்னு வரப்போது, ஏன்னா இந்த இன்டெக்ரல் வந்து ஃபைனைட். ஸோ இதை நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இந்த இன்டெக்ரல் வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து ப்ராப்பர் வே ஆஃப் டிஃபைனிங். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம்னா whenever x belongs to, whenever x is non-negative, இந்த இன்டெக்ரல் ட்ரூ. ஸோ whenever x is non-negative, f suffix y of x அல்லது f of x is equal to integral x y dm for every non-negative function. ஸோ இதிலேருந்து காம்ப்ளெக்ஸ் வேல்யூட் ஃபங்க்ஷனுக்கும் நம்ம வந்து சொல்ல முடியும் whenever x non-negative and measurable. ஸோ x வந்து எனி மெஷரபிள் ஃபங்க்ஷன்னாலும் f of x வந்து integral x y dm. ஏன்னா வந்து இன்டெக்ரலை நம்ம வந்து யூஸிங் லீனியாரிட்டி ரியல் பார்ட்டுக்கு இமேஜினரி பார்ட்டுக்கு பார்த்து அதுக்கப்புறம் இது சொல்லணும். ஸோ நம்ம வந்து இந்த ரிசல்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். f of x is nothing but f suffix y of x, இதை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்லணும்னா இந்த y belongs to LQங்கிறத சொல்லணும். நம்ம இன்னும் அதை சொல்லவே இல்லை, ரைட். y belongs to LQ அதை சொல்லணும்.
ஸோ நான் வந்து அதை கேஸ் பை கேஸ் சொல்கிறேன். when p equal to infinity, sorry, when p equal to 1, right, when p equal to 1 நம்ம வந்து என்னென்னா y of t which is z prime of t belongs to L infinity of ab, இதை வந்து சொல்லணும், ரைட், L infinity of ab ன்னு சொல்லணும். ஸோ இப்போ வந்து y of t எடுத்துக்கோங்க, மாடுலஸ் ஆஃப் y of t, இது வந்து மாடுலஸ் ஆஃப் z prime of t. ஸோ z prime வந்து டெஃபினேஷன் யூஸ் பண்ணுங்கள். z prime டெஃபினேஷன் யூஸ் பண்ணால் இது வந்து லிமிட் h tending to 0 மாடுலஸ் ஆஃப் z of t plus h minus z of h, sorry, z of t divided by h. ஆனால் z உடைய டெஃபினேஷன் என்ன, இது வந்து என்னென்னா லிமிட் h tending to 0 மாடுலஸ் ஆஃப் f of ct plus h minus f of ct divided by h. ஆனால் நமக்கு இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையான்னு தெரியாது. ஸோ அதனால் நான் லிமிட்டுக்கு பதிலாக லிமிட் சுப்ரீமம் போட்டுக்கலாம், ரைட், லிமிட்டுக்கு பதிலாக லிமிட் சுப்ரீமம்னு போட்டுக்கலாம். மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ct plus h மைனஸ் எஃப் ஆஃப் ct டிவைடட் பை h. இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா 1 by h மாடுலஸ் இன்டகரல் t to t plus h just 1 into dm, just 1 into dm, right? Okay, less than or equal to, okay, f of ct plus h, okay, so இங்கே z prime இருக்கு, 1 into y of t இருக்கு. ஆனால் this is less than or equal to, this is less than or equal to norm f into norm of this, one norm of this, norm of ct plus h minus ct, one norm divided by mod h, divided by mod h. Okay, ஆனால் integral of this என்ன, இந்த integral என்ன, இது வந்து t to t plus h 1 dt, அதான் வந்து one normல பார்க்குறோம். this is less than or equal to h, this is less than or equal to mod h. ஸோ இங்கே இந்த ஃபங்க்ஷனுடைய இன்டெக்ரல் வந்து mod h, டினாமினேட்டர்லேயும் ஒரு mod h இருக்குது. ஸோ whenever h not equal to 0, இது வந்து நாம் எஃப்னு வருது, நாம் எஃப். ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஒய் ஆஃப் டி இஸ் லெஸ் than or equal to நாம் எஃப் இன்டூ ஒன் நாம் ஆஃப் திஸ் பை ஹெச் மாட் ஹெச். திஸ் இஸ் லெஸ் than or equal to நாம் எஃப் limit supremum. Okay, limit supremum when h tending to 0. So modulus of y of t is less than or equal to norm f for every t, அல்லது for whenever z prime exists, for every t belongs to ab, அல்லது almost everywhere னு சொல்லிக்கலாம், almost everywhere. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா y belongs to L infinity. So this imply norm y infinity is less than or equal to norm f. So y belongs to LQ எப்போனா when p equal to 1 கேஸில். ஸோ நெக்ஸ்ட் வந்து 1 less than p less than infinity. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு செட்டை டிஃபைன் பண்ணலாம். let d suffix n, this is equal to set of all t belongs to ab such that modulus of y of t is less than or equal to n. இப்படி டிஃபைன் பண்ணிட்டு let cnங்கிறது வந்து the characteristic of dn and xnங்கிறது வந்து sin of y. okay, so yn which is y into cn, xnங்கிறது வந்து sin of y into mod sin of yn into mod y power q minus 1. இந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். cnங்கிறது வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் dn, ynங்கிறது வந்து y cnல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம், xnங்கிறது வந்து என்னென்னா sin of yn into mod yn power q minus 1. இப்போ இந்த xn வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் xn belongs to LP. என்ன ரீசன் பாருங்கள், mod xn power p பாருங்கள் dm, இது வந்து இதுக்கு மாடுலஸ் போடுறோம். ஸோ இதோட மாடுலஸ் 1, ஸோ mod yn power q minus 1 into p dm. ஆனால் ynங்கிறது என்ன, y வந்து cnல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம், y dnல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் அது வந்து less than or equal to n. ஸோ இந்த இது வந்து less than or equal to integral n, இது q minus 1 into p. ஸோ இது வந்து n power q dmனு வரப்போகுது. ஸோ this is less than or, this is equal to
n power q into b minus a. அப்போ xn belongs to LP of AB for every n in n. Okay, so xn less than or equal to xn plus 1. Okay, and xn converges to sine of y into mod y over q minus 1 as n tending to infinity. Okay, as n tending to infinity. இப்போ இந்த xnலாம் வந்து LPல இருக்கு. ஸோ அதனால் நம்ம இது என்னன்னு பார்க்கலாம். fy of xn. fy of xn என்னன்னா fy of xn which is integral a to b xn into y. ஆனால் xn என்ன, xn வந்து sin of y, xn வந்து sin of yn into mod yn power q minus 1 into y dm. ஸோ yn வந்து நம்ம dnங்கிற செட்டில் தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இன்டெக்ரல் வந்து திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் dn mod y power q dm. ஓகே, mod y power q dm. ஆனால் xn வந்து எங்கே கன்வர்ஜ் ஆகுதுன்னா ஸோ mod yn power q dm. ஏன்னா வந்து yn தான் வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். yn ஈக்குவல் டு y on dn. ஸோ அதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த வேல்யூ என்ன, இந்த வேல்யூ வந்து இன்டெக்ரல் ஆஃப், ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் mod xn power p dm, right, mod xn power p dm. So fy of xn which is equal to integral mod xn power p dm which is equal to fy of xn. இது நான் நெகட்டிவ். ஸோ அதனால் this is less than or equal to norm of fy into norm of xn, right, norm of fy into norm of xn, p norm of xn. ஓகே, ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னென்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு this is integral mod yn power q, this is integral mod xn power p, this is equal to fy of xn, that is less than or equal to norm f suffix y into norm xn power p. Okay, norm xn power p. ஆனால் மறுபடியும் norm xn வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து this is norm yn over q that is less than or equal to norm fy into xn ஓட norm பார்க்குறோம். xn ஓட norm என்ன, இதுக்கு வந்து பவர் 1/p போடணும் ஆக்சுவலாக. ஸோ ஆக்சுவலாக இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு பவர் 1/p போட்டோன்னா இதோட பவர் 1/p வருது. ஸோ இது வந்து என்னென்னா this is equal to norm of yn q power q by p, right, power q by p. என்ன ரீசன்னா integral mod xn power p, this is nothing but integral mod yn power q dm. இப்போ இந்த நம்பரை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நம்ம டிவைட் பண்ணலாம். ஏன்னா சேம் குவான்டிட்டி. ஸோ அதை டிவைட் பண்ணோன்னா norm yn power q into 1 minus 1/p, this is less than or equal to norm fy, this is less than or equal to norm f. ஸோ norm yn வந்து என்னென்னா, ஸோ இதை இப்போ கேன்சல் பண்ணோன்னா இது 1ன்னு வரப்போகுது. ஸோ இது வந்து என்னென்னா norm yn. ஸோ q norm of y is less than or equal to norm of f suffix y. இதை தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து ட்ரூ ஃபார் எவ்ரி n, இது வந்து ட்ரூ ஃபார் எவ்ரி n. ஆனால் இப்போ வந்து இந்த yn-க்கும் y-க்கும் உள்ள ரிலேஷன் பாருங்கள். இந்த yn வந்து என்னென்னா y into cn. அப்போ என்ன ஆகுதுன்னா yn converges to y point wise on AB. ஓகே, பாயிண்ட் வைஸ் ஆன் ஏபி. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லணும்னா yn power q converges to mod y power q பாயிண்ட் வைஸ் ஆன் ஏபி. இப்போ நம்ம மறுபடியும் வந்து மோனோடான் கன்வர்ஜென்ஸ் தியரம் சொல்லலாம். இது வந்து ஆக்சுவலாக இன்க்ரீசிங், yn வந்து இன்க்ரீசிங்காகவும் இருக்குது. ஸோ yn less than or equal to yn plus 1.
இதையும் வந்து நம்ம சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஒய்என்னுங்கிறது வந்து டிஎன்ல மட்டும் வந்து டிஃபைன் ஆகிருக்கு, காம்ப்ளிமெண்ட் ஆஃப் டிஎன் வந்து 0. அதே நேரத்தில் டிஎன் சப்செட் ஆஃப் டிஎன் ப்ளஸ் 1. ஸோ அதை பார்த்தோம்னா ஒய்என் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய்என் ப்ளஸ் 1, ஒய்என் கன்வர்ஜஸ் டு ஒய் பாயிண்ட் வைஸ். அப்போ அதுலேருந்து மாட் ஒய்என் பவர் கியூ கன்வர்ஜஸ் டு மாட் ஒய் பவர் கியூ. ஸோ இப்போ வந்து மோனோட்டான் கன்வர்ஜன்ஸ் தியரம் இந்த ஃபேக்ட்டுக்கு சொன்னோன்னா, ஏன்னா நாம் ஆஃப் ஒய்என் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு திஸ். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா, திஸ் இம்ப்ளை இன்டகரல் மாட் ஒய் பவர் கியூ ஓவர் ஏபி இதோடைய கியூத் ரூட். இது வந்து பை எம்சிடி, திஸ் இஸ் நத்திங் பட் லிமிட் என்டெண்டிங் டு இன்ஃபினிட்டி இன்டகரல் மாட் ஒய்என் பவர் கியூ டிஎம் கியூத் ரூட். நான் வந்து டிசிடி வந்து வித்தவுட் பவர் கியூ அப்ளை பண்ணணும். ஆனால் அதுவும் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ அதையும் யூஸ் பண்ணோன்னா, அல்லது இப்படி நம்ம பார்க்கலாம், பை டிசிடி இது ட்ரூ. ஆனால் இது எல்லாமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நாம் எஃப்ஒய் பவர் கியூ, ரைட்? நாம் எஃப்ஒய் பவர் கியூ. ஸோ அதுலேருந்து என்ன வருதுன்னா, எஃப்ஒய் பிலாங்ஸ் டு எல்கியூ. ஏன்னா இந்த நம்பர் வந்து ஃபைனைட், இது வந்து ஃபைனைட். அப்போ ஒய்யும் வந்து எல்கியூவில் இருக்குதுன்னு நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணிடலாம். ஹென்ஸ் y belongs to LQ 1 less than or equal 1 less than p less than infinity கேஸ்லையும். ஓகே, ஸோ நான் இதோட இன்னைக்கு லெக்சரை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் இந்த L1 உடைய L இன்ஃபினிட்டியோட டியூவல் வந்து L1 இல்லை, அந்த ஆர்குமெண்ட்டை வந்து அந்த டிஸ்கஷனை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.